பழத்தை எப்படி அழுக வச்சு கீழே கொட்டுறது. மாமா இந்தா மாடு வந்தா இந்த பழத்தை போட்டுரு. ஏமா எல்லாம் பழுத்து கெட்டு போச்சு, மாடு வந்தா போட்டுரு. மாட்டுக்கு போட சொல்ற, நேற்று எனக்கு குட்டினா 90 இல்ல மறந்து போச்சு, எல்லாம் கேட்டு இருப்பியா? மாடு வந்தா போடா. சரி போமா, நான் போட்டுறேன். துன்றதுக்கு ஏதாவது இருக்குதா பாக்குறேன், நீ போய் மாட்டுக்கு போட்டு வா. நல்லா இருக்குது பழம், மாட்டுக்கு போட்டு சொல்லுது பாரு. கொத்தனார் வேலையில புளிய, எலக்ட்ரிஷியன் வேலையில எலிய, பிளம்பர் வேலை யானை, அது இப்படி எல்லாத்துலயும் பேர் வாங்கணுமா நானே? வாணா என்னப்பா இவ்வளவு பழத்தை ஒண்டியா உட்காந்து தின்னுக்குற? இந்தாப்பா சாப்பிடுப்பா. இவத்த உங்க அப்பாவா? ஆமாண்ணா. சரி பழம் வாங்கிக்கோ, அவரு எவ்வளோ நேரம் நின்று இருப்பாரு. சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குதுப்பா. இது மாதிரி அடிப்பட்டு கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க. பாயத்தில் அது மாதிரி அடி படுத்தலாம் சாதாரணனா. ஒரு 100 ரூபாய் கொடுப்பா. 100 ரூபாவா? எதுக்கா? ஏம்பா பழம் வாங்கி இருக்கிறாரு, கேட்க மாட்டாரு. ஆம்பா, கடைக்காரருக்கு கொடுக்கணும், கொடுப்பா. இருப்பாரு கொடுப்பா, கேட்கறாருல. இந்த 200 ரூபா இருக்குது, 100 ரூபாய் மாத்திட்டுனா. சரிதான்பா. 100 ரூபாய் கொடுக்காதுண்ணா, நீயே வச்சுக்க செலவுக்கு. ஏம்பா என்னதுக்கு நீ 100 ரூபாய் வச்சு சொல்ற? ஒரு பெத்த அப்பா செலவுக்கு வச்சுக்க போறாரு, உங்களுக்கு பழம் வாங்கி கொடுத்துக்கிறாரா? உனக்கு தெரியுது, என் பிள்ளைக்கு தெரியலையே. அதான் புரிஞ்சுக்கோங்க. நீ போயா பழத்துக்கு காசு கொடுத்து வந்துருப்பா. சரி, நான் கொடுத்துட்டு வரேன். என்னப்பா பாயத்தின் தூக்கின்னு போயிடாரா? ஓ நான் பழத்தை எடுத்துன்னு போற? மாட்டுக்கு போறதுக்குப்பா. அடா நாலு நல்ல மனசுப்பா. பழம் கெட்டுக்கூடாதுன்னு மாட்டுக்கு போறதுக்கு போறாரா? நான் போய் போட்டு வந்துடுறேன், வீட்டுக்கு கறி வாங்கி கொடு. அட ஒரு பானை அப்பாப்பா. நோ கம்னா வந்த வேலையை பாருண்ணா. யோ நான் இது வாழைப்பழம் அது என்னதுக்கு நீ தின்னுக்குற? ஏமா வாழைப்பழம் துடுத்து குட்டுமா, அவளை பாசமா வாங்கி கொடுத்துறாரு அவங்க அப்பா. என்னம்மா கொடுமை பாத்துற? யாரப்பா வாங்கினது கொடுத்தது? இவங்க அப்பா நல்ல மினுக்கிற மண்டை வச்சிருந்தாரா, இங்கதான் உட்கார்ந்தாரு. அவரு வாங்கினதுன்னு சொன்னாரா? ஆமா, வாங்கி வந்து பாசமா புளி குத்தாரு, எனக்கும் ஒண்ணு குத்தாரு. ஐயோ இந்த ஆள் என்ன பண்றது? ஏம்பா என்னப்பா நீ உங்க அப்பாவை திட்டிங்கிறாங்க, எதுவும் கேட்க மாட்டேன்றா? ஏய் என்னத்து நீங்க அப்பா தின்னேக்கிற? பழம் கெட்டு போச்சே, மாட்டுக்கு போடுறது கொடுத்துட்டு போனாக்கா உங்ககிட்ட கொடுத்துக்குது. கெட்டு போன போயமா, அதை கிள்ளி போடுனாரு தானே. உள்ள ஈ முச்சு இருந்துச்சு, அதை போய் தின்னுக்குறீங்க. என்னப்பா இருந்தாலும் வாங்கினவர்கள பழம் வாங்கி வந்தேன்னா ஆட்டான். நீ வேற 200 ரூபாய் புடிங்க குடுத்துட்ட. நம்ம 200 ரூபாவா? ஆமாமா, நல்ல மனுஷன் நக்கிறாரு, தங்கமான மனுஷன் நக்கிறாரு. நான் அந்த கொடுக்க சொன்னேன். பாத்தியா உங்க அப்பா என்ன கேடி வேலை பண்ணிட்டு போய்க்கிறத? சரி விட்டு போட்டோம். நோ வந்த வேலையை பாருண்ணா. இவர் யாரியா? நம்ம வீட்டுக்கு டேமேஜ் வரலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பார்க்கறது வந்த ஆளினால். ஆளினாலா? அது என்ன அது ஆளினால? ஏமா கொத்தனார் வேலையில புலி, எலக்ட்ரிஷியன் வேலையில எலி, பிளம்பர் வேலையில யானை. ஆஹா, எவ்வளவு சம்பளம்? வேலையை பொறுத்தாமா அதெல்லாம். என்ன வேலை இருக்குது உங்ககிட்ட? இங்க பார், இந்த கார் இடிஞ்சு போய்க்குது. அடாடா ரொம்ப டேமேஜ் ஆகிக்குதா? இந்த டேமேஜ் பூசுனா பக்கத்தோட விழுந்துடும், உங்க மேல கேஸ் கொடுப்பாங்க. ஏன்பா இந்த டேமேஜ் எப்படி பக்கத்துல விழுந்துறா? என்ன பேசுற நீ? ஏமா நான் கொத்தனார் வேலையில புலி, எலக்ட்ரிஷியன் வேலையில எலி, பிளம்பர் வேலையில யானை. லாஜிக்கே எல்லாம் பேசுறான் இந்த ஆளு. சரியா, இந்த பழுப்பு கொஞ்சம் லூஸ் ஆகுது, டைட் பண்றதுக்கு என்ன வழியா? ஐயோ இதனால எவ்வளவு பிரச்சனை நீங்க சந்திக்க வேண்டியது தெரியுமா? கிளாம்ப் தானே கலந்துக்குது, இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? சாதாரணமா கிளாம்ப் பண்ற அந்த கிளாம்பு கழட்டி பக்கத்துல இருக்கிற மண்டை வந்துச்சுன்னா அவன் கேஸ் கொடுக்க மாட்டான், ஜெயில் தான். என்ன நீங்க கம்பி என்னணுமா? சரி வா, இந்த காலிங் பெல் அடிக்க மாட்டேந்தா சரி பண்ணு. காலிங் பெல் அடிக்க மாட்டேன்தா? நோ 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 என்னடா ஆச்சு? நான் எலக்ட்ரிஷியன்ல ஏறிட்டு இருந்தால இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன்ப்பா. என்னன்னா வீடு ஃபுல்லா கரண்ட் பாஸ் ஆயிட்டுக்குது, நீங்க எங்க தொட்டாலும் ஷாக் அடிக்கும், அது முதல்ல பாருங்க. காலிங் பெல் பேட்டரி தான்ப்பா ஒர்க் ஆகுது, அது ஏன்பா ஷாக் அடிக்க போகுது? ஏமா நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? கொத்தனார் வேலையில புலி, எலக்ட்ரிஷியன் வேலையில எலிமா, பிளம்பர் வேலையில யானை. எப்பா நீ புலி பூனை யானை எப்படி வேணா இரு, இதெல்லாம் சரி பண்ண எவ்வளவு காசு ஆகும்? எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துறமா. 8500 ரூபாய் இப்போதைக்கு, மிச்சத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன். 8500 ரூபாவா? யோ என்ன இது? நோ ரொம்ப அதிகமா இருக்குண்ணா. ஏம்பா ஆளி நாள் பண்ணானு அதிகமா தான் இருக்கான், வேலை கிளீனா இருக்கும்ல. ஆஹா இது வேலைக்கு ஆகாது. யோ இவர் அம்சம் வேலை பாத்துக்கலாம். என்னம்மா அவளை சொல்றேன், நம்பிக்கலாம் எப்படி பேசுற? நோ குறைச்சி சொல்லலாம். என்னண்ணா இப்படி பேசுற? சரிப்பா உங்களுக்காக குறைச்சி சொல்றேன். குறைச்சி சொல்றேன்டி. ஓ 8500 ரூபாய். நோ இன்னும் நாய் மாதிரி கொள்கிற, காசை குறைச்சி சொல்லலாம். ஐயோ ஒரு வேலையை பிடித்துக்குள்ள எவ்வளவு இம்சை இருக்குதுப்பா. போதுமாடாப்பா? நோ என்ன பண்ற? ஏமா நீ தானப்பா கேட்ட காசை குறைக்க சொல்லியா, அதான் குறைச்சேன். சூப்பர் ஆளை கூட்டு வந்துக்கிற. யோ வேலையில போயா? எவ்வளவு தென்னாட்டுல இருந்தா என்ன கூப்பிட்டு வந்துட்டு வேலையில போயான்னுவா. என்ன பண்ணுவேன்?
இந்த 20,000 மொய்யா எலுமிச்சை மயமா முட்டையை வாங்கிட்டு வந்து முட்டை மாத்திரம் வைக்கிறாரு. முட்டை மந்திரமா? நோ என்ன இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றா? இன்சல்ட் பண்றீங்களா நீங்க? நோ அவளை காசு இல்லை என்கிட்ட, வரும்போது கூப்பிடுறேன் போனா. 500 ரூபா கூட இல்லைன்னா முட்டை மாத்திரம் வச்சிருவேன். ஏய் இன்னாடி குத்து தொலை, நீதான் கூட்டு வந்த. டக்குன்னு கூட இல்ல முட்டை மாத்திரம் வச்சிருவேன். நோ நான் இப்போதைக்கு 350 ரூபா தானே இருக்குது. அப்புறமா வருவேன், வட்டியாடு சேர்த்து 600 ரூபாய் கொடுத்துரு. யோ நமக்கு இதே வேலை தானா? இன்னாடி பண்றது? உங்க அப்பா வரட்டும், அந்த வாழைப்பழத்தால சொட்டை அடிக்கிறேன்.